வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது பாடல் புத்தகமான அருள்முட்டிலிருந்து ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம். எது புதுமை என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய இக்கவியை நாம் சிந்திப்போம். பழமையில் குறை கூறுகின்றோம் அன்று, பண்பாட்டில் உயர்வதுவே தொன்று தொட்டு. வறுமையிலே உள்ள செயல் திருத்தம் கொள்ளும், வலிவு உயர் சிந்தனையால் அன்றி ஆமோ. செழுமையிலே ஆர்வமுள்ள இளைஞர் பல்லோ, சீர்கட்ட வழிகளிலே திரும்பச் செய்யும். கயமையிலே உயர்ந்தோர்கள் பேச்சை இன்று கருதுகின்றோம் புதுமை என்று மயக்கமன்றோ. வாழ்க வளமுடன். பழமையில் குறை கூறுகின்றோம் அன்று. பழமையில் குறை கூறுகின்றோம். எப்போதும் பழமை நமக்கு உகந்தது அல்ல என்று நாம் குறை கூறிக்கொண்டே இருக்கிறோம். உதாரணமாக பார்க்கும்போது உலக்கையால் இடிப்பது, உரலில் உப்புவது, இது எல்லாமே பழமைதான். தற்போது பண்பாட்டின் அடிப்படையை நாம் கருத்தில் கொண்டு அவை அனைத்தையும் மாற்றுகின்றோம். மிக்சி, கிரைண்டர், பிறகு சாய்த்து ஊத்தும் அந்த கிரைண்டர் என்பதாக மாற்றிக்கொண்டே வருகிறோம். இதனால் நமக்கு என்ன நடக்கிறது என்று பார்த்தால், வறுமையிலே உள்ள செயல் திருத்தம் கொள்ளும். செயல்கள் யாவும் வலு குறைந்ததாக, வறுமையை ஏற்படுத்துவதாக, நமக்கு உடலில் நோய் தருவதாக, நம்மை மாற்றிக்கொள்வதாகத்தான் அவைகள் வந்திருக்கிறதே தவிர புதுமைகள் அத்தனையும் நாம் நினைப்பது போல் நம்மை உயர்த்துவதாக வரவில்லை. உடல் நலனையும் மனநலனையும் கெடுப்பதாக அவைகள் அத்தனையும் வந்திருக்கிறது. ஆக புதுமை என்றால் நமக்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அறிவின் வறுமையை நமக்கு அளிக்காததாக, அறிவின் செயல்திறத்தை கூட்டுவதாக நமக்கு இருக்க வேண்டும். அவ்வாறு இருப்பதோடு மட்டும் அல்ல, உடல் வலிவும் இருக்க வேண்டும், உயர் சிந்தனையும் நமக்குள் வர வேண்டும். அவ்வாறு வருவதாக இருந்தால் செழுமையிலே ஆர்வமுள்ள இளைஞர்கள், குடும்ப செழுமை, ஊர் செழுமை, நாட்டின் செழுமை, சமுதாயச் செழுமை, உலகச் செழுமை என்று கருத்தில் கொள்ளும் இளைஞர் பல்லோர் ஒன்று கூடி சீர்கெட்ட வழியில் செல்லாமல் திரும்ப திரும்ப அவ்வழிகளை மாற்றிக்கொண்டே நல்வழிக்கு வருவதாக தன்னை மாற்றினால் அது புதுமை. கயமையிலே உள்ள அந்த உயர்ந்தோர்கள், கயமையிலே உள்ள உயர்ந்தோர்கள் என்று பார்த்தால், மக்கள் நலம் பெற வேண்டும், மக்கள் நலம் பெற வேண்டும் என்று உபதேசிப்பார்கள். நாம் நினைத்து கொண்டிருப்போம், உலகத்தில் உள்ள மக்களைத்தான் கூறுகிறார் இவர் என்று. ஆனால் அவர் கூறியிருப்பது தன்னுடைய குடும்பத்தில் உள்ள மக்களை கருத்தில் கொண்டு கூறுகிறார் என்று பார்க்கும்போது, அவர்தான் உயர்ந்தோர்தான். எதில் உயர்ந்திருக்கிறார் என்று பார்த்தால், கயமையிலே உயர்ந்தோர், சீர்கெட்டத்தனத்தில் உயர்ந்தோர், சிந்தனையற்ற திறத்தில் உயர்ந்தோர், சிறப்பு உயர்வை தடுப்பவர் என்பதாக அவருடைய பேச்சை, அதுதான் சிறப்பு என்று நாம் எடுத்துக்கொள்வது இக்காலத்தில் புதுமை என்று அந்த மயக்க நிலையிலே நாம் இருப்பது புதுமை அல்ல.
புதுமை என்பது அறிவின் வறுமையை போக்குவதாகவும், அளப்பரியதாக உடல் வலிவை கூட்டுவதாகவும், சிந்தனை ஆற்றலை பெருக்கி சீர் செய்வதாக, இளைஞர்களை மாற்றுவதாகவும் இருந்தால் அதுவே சிறப்பான புதுமை என்பதை எது புதுமை என்பதாக குரு அவர்கள் கேள்வி எழுப்பி, இதுதான் புதுமை என்று கூறும் இந்த சிந்தனையை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும், இக்கவிதந்த குருநிலைக்கும், இதுகாரும் சுயம்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.